ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக இதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க. நாங்க நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்ன விஷயங்கள் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண் எல்லாத்தையும் டீட்டெயில்டாக நமது ராசிக்கு உண்டான பொதுவான ராசி பலன்களை மட்டும்தான் இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போறோம். இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகுங்க. ஏன்னா டேரெக்டாக உங்கள் ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டு நம்மளோட இணைந்திருங்கள். இதனால் புது வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு ஏதுவாக தினசரி ராசி பலன்கள் உங்கள் மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமாக சுட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாங்க இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலன்களுக்கு நம்ம போகலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை. தமிழ் வருடத்துல குரோதி வருடம் சித்திரை மாதம் 4ஆம் நாள் இன்றைய தினம் ஸ்ரீராம நவமி தினங்க. ராமர் அவதரித்த நாள் இன்றைய தினம். ராமநாமத்தை சொல்லி அனைவருமே சிறந்த ஒரு நல்ல ஒரு முன்னேற்றகரமான பாதையை உருவாக்கி கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு, இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ, உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளமாற மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க. இந்த சந்திர பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால இன்றைய தினம் முழுவதும் நமது தனுசு ராசி அன்பர்களுக்கு சந்திராசிரமம் இருக்குங்க. சந்திராசிரமம் எப்போ முடிவடையுது அப்படின்றது இந்த வீடியோ இடையில சொல்றேன். இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த மாதிரி சந்திராசிரம நேரத்தில் முக்கியமான நீங்க 4 விஷயங்களை கவனிச்சே ஆகணுங்க. மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கிறதுக்காக நீங்க என்னென்ன விஷயங்கள் செய்யலாங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நீங்கள் என்ன காரியங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் சரிங்க, நினைத்த காரியங்களை செய்து முடிக்கிறதுல கொஞ்சம் இழுபறிகள் ஆகலாம். அதுக்காக நீங்கள் உங்கள் முயற்சிகளை மட்டும் கைவிடாமல் மேற்கொண்டே ஆகணுங்க. முயற்சிகளை கைவிட்டுறாதீங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் காரியங்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தோல்விகளுக்காகலாம் மன வருந்த தேவையில்லைங்க. ஏன்னா உங்களுடைய சிந்தனைகள் நீங்கள் சிறப்பாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்கள் காரியங்களில் வெற்றிகளை நீங்கள் பெற முடியும். உங்கள் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் நீக்கி கொண்டு உங்கள் காரியங்களுக்கு என்ன சிந்தனை தேவை அதை மட்டும் நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு செயல்பட்டால் உங்களுக்கான வெற்றிகள் எளிதாக கிடைக்குங்க. ஆனால் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. உங்களுடைய அனுபவத்தை பயன்படுத்தி வழக்கமான ரெகுலரான வேலைகளை முதல்ல முடிச்சுறது உங்களுக்கு நல்லது. அதன் பிறகு உங்களுக்கான புதிய முயற்சிகளை செய்யாமல் நீங்கள் உங்களுடைய பொழுதுபோக்கில் ஈடுபடுவது உங்களுக்கு நல்லதுங்க. இன்றைய தினம் சில காரியங்கள் நினைச்சபடி முடிக்காமல் போகிறதுக்காக நீங்கள் பெரிய அளவில் வெக்ஸெல்லாம் ஆக தேவையில்லைங்க. சிந்தனைகளை மட்டும் கடிவாளம் போட்டு கரெக்டான திசையில் நீங்கள் செலுத்துங்க. தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்கள்லாம் ஒழுத்திவிட்டு நேர்மறை எண்ணங்களோடு செயல்பட்டால் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். மனதை கண்ட்ரோல் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. மேலும் உங்கள் குழந்தைகள் மற்றும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், சொந்த பந்தங்கள் எல்லாரும் கூடயும் இன்னைக்கு அனுசரித்து போகிறது தான் நல்லது. நான் அப்படின்ற அகந்தை இருக்கவே கூடாதுங்க. கொஞ்சம் அனுசரித்து போங்க. இன்றைய தினம் இன்னும் மகிழ்ச்சியான ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க. இன்றைய தினம் நீங்கள் சில உதவிகள் உடனே கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருப்பீங்க. ஆனால் அதுக்கு கூட கொஞ்சம் காலதாமதமாகலாம். அதுக்காக வருத்தப்பட வேண்டாங்க. உங்களது காரியங்களை நீங்கள் வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கு மற்றவங்களை நம்பி எந்த பொறுப்பும் கொடுக்காதீங்க. உங்கள் வேலைகளை நீங்களே முடிக்கிறது தான் உசிதமாக அமையும். ஸோ மற்றவங்களை நம்பி சில பொறுப்புகள் நீங்கள் கொடுத்தாலும் அது திரும்ப உங்கள் வீடு தான் வருங்கிறதுனால நீங்கள் உங்கள் பணிகளை நீங்களே முடிக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு நாளைக்கு இன்றைய தினத்தை மாற்றிக்கொள்ள முடியுங்க. காரியங்களை கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நண்பர்களே. இன்றைய தினம் எதிர்பார்த்த இடத்துலேருந்து எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுல கூட கொஞ்சம் காலதாமதங்கள் ஆகலாங்க. இடமாற்றங்கள் உங்களுக்கு அலுவலக பணிகளில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் யோசித்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் நிதானத்தை செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க. இன்றைய தினம் உங்கள் காரிய வெற்றிகள் அதிகரிக்க நீங்கள் பணம் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா தேவையில்லாத விஷயங்களுக்கு நீங்கள் பணம் செலவழிச்சிட்டீங்க அப்படின்னா அதனால நிதி நெருக்கடி ஏற்படுங்க. அதனால நீங்கள் உங்கள் காரியங்களை ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் போகலாம். பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு உங்களை ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் காத்திருப்பாங்க. நம்ப முடியாத சில ஆஃபர்லாம் சொல்லுவாங்க. கோடிக்கணக்கில் உங்களுக்கு பணம் வரும்னு சொல்லிட்டு எதோ சொல்லி உங்கள் பணத்தை தேவையில்லாத விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ண வச்சிருவாங்க. ஸோ எந்த முதலீடும் நீங்கள் செய்ய வேண்டாம். பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பூட்டி வைங்க. முக்கியமான செலவுகளை மட்டும் செய்யறதுக்கு நீங்கள் பணத்தை வெளியெடுக்கலாங்க. நீங்கள் சிறப்பான பிளான் பண்ணிக்கங்க. அதுக்கெல்லாம் எந்த தடையும் கிடையாதுங்க. எந்த வகையில் பணம் செலவு பண்ணணும் அப்படின்றத நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கான நல்ல நேரம் எப்போ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நாளை காலை, அதாவது 18ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10:58 பிறகு சந்திராசிரமம் முழுமையாக முடிவடைய பெறுறீங்க. ஏன்னா அதன் பிறகு முக்கியமான செலவுகளை நீங்கள் செய்யலாங்க. அது குறித்த விஷயங்களுக்காக நீங்கள் காலையில் 11 மணி, நாளை காலையில் 11 மணிக்கு நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்களது காரிய வெற்றிகள் சூப்பராக இருக்கும். பணத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தவும் முடியுங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் உறவு வலுப்பெறுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அற்புதமான காதல் உணர்வு பெருக்கெடுத்து ஓடக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. ஆனாலும் நீங்களே அதை கெடுத்துக்கொள்ள வேண்டாம்.
நல்ல ஒரு ஃப்ளோவில் காதல் வாழ்க்கை போயிட்டுருக்கும். ஆனால் அதுக்கு ஒரு பிரேக் கொடுக்குற மாதிரி நீங்கள் ஏதோ தவறான நடவடிக்கைகளை அல்லது தவறான பேச்சுகளை வந்து பேசுறது போன்றவற்றெல்லாம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை மட்டும் தவிர்த்து விடுங்கள். இன்றைய தினம் காதல் வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரகாசமாக நல்ல ரொமான்ஸ்களை அள்ளித்தர காத்திருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். உங்களது ஆரோக்கியத்தை நீங்கள் மருத்துவகம் செய்வதற்கு உகந்த ஒரு நாள் இன்றைய தினம். சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒத்துக்காது, எந்தெந்த உணவுகள் வந்து உங்களுக்கு அலர்ஜியோ அதெல்லாம் நீங்கள் தவிர்த்து விட்டு உங்கள் ஆரோக்கியத்தை வந்து நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி சூப்பரான ஒரு நாளுக்கு அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் உங்கள் தந்தையிடமிருந்து சில நிதி ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்கலாங்க. அது தொழில் ரீதியாக உங்களுக்கு சிறப்பான பயன்களை அள்ளி தருவதாக அமையும். வியாபார வாழ்க்கையில் இன்றைய தினம் பொறுமை கூடுதலாக தேவை நண்பர்களே. நிதானம் கண்டிப்பாக தேவை. இன்றைய தினம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா கோபம் அப்படின்றது குறுகிய நேர பைத்தியக்காரதான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் சிக்காமல் இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. அதன் மூலமாக நீங்கள் வந்து இந்த தினத்தை வந்து ராஜா மாதிரி மாற்றிக்க முடியுங்க. நீங்கள் ராஜ வாழ்க்கை வாழணும் அப்படின்னா கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு தியானம், யோகா போன்றவற்றை செய்து நீங்கள் ஓரளவு கண்ட்ரோல் வச்சுக்கலாம். மேலும் உங்களுக்கு பிடித்தமான இறை வழிபாடுகள் செய்யலாங்க. பிடித்தமான காரியங்கள் ஈடுபட்டு உங்கள் மனசை வந்து டயட் பண்ணி கோபத்தில் நீங்கள் சமாளிக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து உருவாக்கி கொள்ளுங்கள். வெப் டிசைன் சம்பந்தமான துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இன்றைக்கி சூப்பரான ஒரு நாளாக அமையுங்க. நீங்கள் பிரகாசமான நல்ல எதிர்காலத்தை பெற முடியும். இன்றைய தினம் உங்கள் துறையில் வெப் டிசைனர்லாம் பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. இன்றைய தினம் கடந்த காலங்களில் உங்களுக்கு செய்த சில நன்மைகள் வந்து இப்போது உங்களுக்கு நல்ல பிரயோஜனமாக இருக்குங்க. சில முயற்சிகள் வந்து கடந்த காலத்தில் செய்த முயற்சிகள் பலனை இன்றைய தினம் அனுபவிப்பீங்க. இன்றைய தினம் உங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து சில நல்ல வாய்ப்புகளும் வருங்க. எந்த வாய்ப்புகளாக இருந்தாலும் நீங்கள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆஃபர் பற்றி முழுமையாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புதிய வேலைவாய்ப்புகள் குறித்து நீங்கள் நல்ல ஆழமான அறிவை பெறுவதற்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. நாளை காலை 11 மணிக்கு மேலே நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கலாங்கிறதுனால கடல் கடந்த சில வாய்ப்புகள் வரும்போது அதை நீங்கள் வந்து சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள நாளை தினத்தை வந்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாங்க. இன்றைக்கெல்லாம் ரொம்ப பிஸியாகவே இருக்கிறீங்க அப்படின்னா ஓய்வு நேரத்தில் இன்றைய தினம் நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்யலாம்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அது முடியாமல் போகலாங்க. திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு இல்லற வாழ்க்கையில் அற்புதமான ஒரு நாளுங்க. நீங்கள் திருமண வாழ்க்கையில் என்னென்ன ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாமே கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. உங்கள் வாழ்க்கை துணை உயிரில் கலந்த ஒரு உணர்வை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். அதனால் உங்களது காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் நாளை காலை அதாவது வியாழக்கிழமை காலை 10:58 வரை பொறுமையாக இருங்க. அதன் பிறகு உங்களுக்கு முக்கியமான வேலை எல்லாத்தையும் செய்து முடிக்க முடியும். அற்புதமான ஒரு நாள் நாளைய தினம் உங்களுக்கு. இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை இன்னும் பர்ஃபெக்டாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் சாண்டல் கலரை பயன்படுத்தலாங்க. மேலும் உங்களுக்கான லக்கி நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் நீங்கள் நம்பர் 6 வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நம்ம தனுசு ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்கள் குழந்தைகள் கூட நீங்கள் பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் அனுசரித்து போகிறது உங்களுக்கு நல்லதுங்க. சில காரியங்கள் இழுபறியாக மாறும்போது நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானத்தை செயல்படுங்கள். வெற்றிகள் உண்டு. காலதாமதங்கள் இன்றைக்கி ஏற்படும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பூராடம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் உங்கள் சொந்த பந்தங்கள் வழியில் தேவையான உதவிகள் கிடைக்கிறதுல கொஞ்சம் இழுபறியான சூழலை அனுபவிப்பீங்க. அதனால் உங்களுக்கு டக்குன்னு கிடைக்கக்கூடிய உதவிகள் வந்து இன்றைக்கி இழுபறியாக மாறதுனால கொஞ்சம் டென்ஷன் ஏற்படலாம். பொறுமையாக இருங்க. அரசு தொடர்பான விஷயங்களில் இன்றைக்கி தேவையில்லாத சில இடமாற்றங்கள் எதிர்பாராத வகையில் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. கூடுதல் பொறுமையாக இருந்து உங்கள் மாற்றங்கள் வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் டைம் எடுத்து செயல்பட வேண்டியது அவசியம். இடமாற்றங்கள் ஏற்படுங்க. உத்திராடம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இந்த தினம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. எந்த ஒரு செயல்பாடுகளாக இருந்தாலும் நீங்கள் விவேகமாக செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியம். இன்றைய தினம் வியாபாரத்தில் சில சாதகமில்லாத சூழல் ஏற்படலாம். அதனால் பொறுமையாக நிதானத்தை வேலை செய்யுங்க. உங்கள் கவனம் ஃபோக்கஸ் ஃபுல்லாக உங்கள் வேலையில் தான் இருக்கணும். அதன் மூலமாக இன்றைய தினத்தை வந்து இனிமையாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. விவேகம் கண்டிப்பாக தேவை. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.